Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்టిక్యులர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கதை ஹிந்தியில மட்டும் தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. அதனால மேற்கொண்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. ஆக்சுவலா தொடர்ச்சியா திருட்டு நடந்துகிட்டே இருக்கு. அந்த திருட்டை யார் பண்றான்ற மாதிரி போலீஸ் விசாரிக்கிறாங்க. குற்றவாளியா கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் கதையா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே ஒரு பெரிய வீட்டை காட்டுறாங்க. இந்த வீட்டுல இருக்க லேடி வேலை பார்த்துட்டு இருக்காங்க, குழந்தை விளையாடிட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து யாரோ திரும்ப திரும்ப காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்காங்க. தோ வரன்ற மாதிரி இந்த வீட்டுல இருக்க லேடியும் வராங்க. இவங்க பேரு மாலினி அப்படின்றது. இப்ப வெளியே சேல்ஸ் பாய் தான் நிக்கிறாரு போல. அவருமே ஊதுபத்தியை காட்டுறாரு. மேடம் இதை வாங்கிக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதே மாதிரி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, நீங்க 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே ஃபில் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. இப்ப இவங்களுமே அங்க இருக்க டேபிள்ல உட்காந்து ஃபில் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இந்த சேல்ஸ் பாய் கவனிச்சிட்டு இருக்காரு போல. இப்ப பொறுமையா இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்காரு. இப்ப ரிமோட் எடுத்து டிவில வால்யூம் அதிகப்படுத்துறாரு. கொஞ்சம் கொஞ்சமா வால்யூம் அதிகமாயிட்டு இருக்குல்ல, இந்த லேடியும் திரும்பி பாக்குறாங்க. எதுக்காக வால்யூமை ஏத்திட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த நபர் அட்டாக் பண்றான் போல. இந்த லேடி பொத்துனி கீழே விழுந்துடுறாங்க. இப்ப வீட்டுல தனியா இருக்க குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துல ஹஸ்பண்ட காட்டுறாங்க. இவரோட பேரு விஜய் அப்படின்றது. கதவை திறக்கலான்னு பார்த்தா ஆல்ரெடி திறந்திருக்கு. என்ன திறந்திருக்குன்ற மாதிரி உள்ள வந்துட்டு இருக்காரு. பார்த்தா ஒய்ஃப் அந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க. இதை பாக்குற இவருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் லேடி பிரெக்னண்டா இருக்காங்க. அதனால மேல் இடத்துல பர்மிஷன் கேட்டிருப்பாங்க. இவங்களுக்கு லீவ்லாம் ஏற்பாடு பண்ணி தந்திருக்காங்க போல. எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவங்களை வழி அனுப்பலாம்னு நினைக்கிறாங்க. இவங்களுமே போறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களோட அசிஸ்டன்ட்டுக்கு போன் கால் மூலியமா ஒரு தகவல் கிடைக்குது. அந்த வீட்டுல ஒரு லேடி இறந்து போயிருக்காங்கல்ல, வீட்டுல திருட்டும் போயிருக்கோம், அதை பத்தி தான் இவருக்கு தகவல் கிடைக்குது. இவரோட முகமே மாறிடுது. என்னாச்சுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், நீங்க போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன விஷயம் சொல்லுங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவரும் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறது. இதை கேட்கிற இந்த லேடி இருக்காங்கல்ல, அப்ப வாங்க கிளம்பலான்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல மேடம், நீங்க கிளம்பி வீட்டுக்கு போங்க, நாங்க இந்த விஷயத்த பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல இல்ல, கேஸ் கொஞ்சம் சீரியஸா தெரியுது, லீவ் எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், இப்ப கேஸ் தான் முக்கியம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆளுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி இப்ப வேகமா இந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள ஆளு வந்து திருடி இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இவங்களும் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா பிரயோஜனமா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. லாக்கரை உடைச்சு உள்ள இருக்க காசு நகையெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. கண்டிப்பா பிளான் போட்டு தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்கன்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த லேடியா தான் கதவை திறந்திருக்காங்க போலன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு வாட்டி அந்த லேடியோட பாடியும் பாத்துறாங்க. விஜய் வாசல்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. எல்லாருமே இவருக்கு சமாதானம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டர் லேடியோ விசாரணை பண்றதுக்காக வந்துடுறாங்க. நீங்க எப்போ வந்தீங்க, எப்ப இந்த விஷயத்த பாத்தீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் வந்தாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. கதவு திறந்திருந்தது, உள்ள வந்து பார்த்தா என்னோட ஒய்ஃப் விழுந்து கிடந்தா, நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. சார், அவங்க கரெக்டா நகையெல்லாம் எடுத்திருக்காங்க. உங்ககிட்ட நிறைய நகை நிறைய காசு இருந்தது யாருக்கோ தெரிஞ்சிருக்கு. வீட்டுல நகை காசை வச்சிருக்கிறத பத்தி ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது ஷேர் பண்ணீங்களா, யோசிச்சு சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல மேடம், அந்த மாதிரிலாம் நான் யார்கிட்டயுமே ஷேர் பண்ணது இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒருவேளை ஒய்ஃப் யார்கிட்டயாவது பேசும்போது சொல்லியிருக்கலான்ற மாதிரியும் சொல்லிட்டாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் லேடி வேற ஒரு கேள்வியை கேக்குறாங்க. வீட்டுல யாராவது வேலை பார்த்தாங்களா, அப்படி இல்லைன்னா யாராவது சமீபமா வீட்டுக்கு வந்தாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. மேடம், இப்பதான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. எங்க வீட்டுல மீனான்னு ஒருத்தி வேலை பார்த்தா, ரீசெண்டா தான் வேலையை விட்டு தூக்குனன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதுக்காக வேலையை விட்டு தூக்குனீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அவ எந்த ஏரியான்னு தெரியாம தான் வேலைக்கு சேர்த்தேன். ஒரு நாள் அவ வேலை பார்த்துட்டு இருக்கும் போது போலீஸ் விசாரிக்கணும்ன்ற மாதிரி கூட்டு போனாங்க. அப்பதான் அவளோட ஏரியாவை பத்தி தெரிஞ்சது. அவ பேர்ல ஏற்கனவே கேஸ்லாம் இருக்கு போல, அதனால தான் இதுக்கப்புறம் வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்களோட ஏரியா பேரு சூட்வாலின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சூட்வாலியை பொறுத்த வரைக்கும் நிறைய திருட்டு வேலை பார்க்கறவங்க தான் இருப்பாங்க. ஒருவேளை விஜய் நினைக்கிற மாதிரி மீனா கூட இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மீனாவை சாதாரணமா போய் தூக்குனா எல்லாருமே வந்துருவாங்க. அதனால இவங்க அன்யூனிஃபார்ம்ல போலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்ப இவங்களுமே கார் ஒரு இடத்துல நிறுத்திட்டு சாதாரணமா மீனா வீட்டுக்கு வராங்க. மீனாவை நீங்க யாரு என்னன்ற மாதிரிலாம் கதவை திறந்து கேட்கறாங்க. இவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. வேகமா வீட்டெல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக வீட்டுல இருக்க பொருள்லாம் கலைக்கிறீங்க, நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு மீனா சொல்றாங்க. அதை மீறியும் ஆளுங்க செக் பண்றாங்க. மீனா கிட்ட 10,000 ரூபாய் இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. மீதி காசெல்லாம் எங்க வச்சிருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. மீதி காசா, இதெல்லாம் என்னோட காசு, என்கிட்ட தாங்கன்ற மாதிரி இவங்க வாங்க பாக்குறாங்க. ஆனா போலீஸுங்க நம்புற மாதிரியே இல்ல. நட ஸ்டேஷனுக்குன்ற மாதிரி இழுத்துட்டு போறாங்க. இவங்களை அரெஸ்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சோன்னு எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. இவங்களுமே எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா போலீஸுங்க இருக்காங்கல்ல, அதுக்குள்ள வண்டியில ஏத்தி கூட்டு போயிடுறாங்க. என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரிலாம் மீனா சொல்லிட்டு இருக்காங்க. கோவப்பட்ட இன்ஸ்பெக்டர் லேடியும் அரைஞ்சிடுறாங்க. நடிக்காத, இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டுல வேலை பார்த்தல, அந்த வீட்டுல வேலையை விட்டு தூக்கி இருக்காங்க. வீட்டுல நகை காசு இருக்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கு, நீ தான் திருடி இருக்க,
அதுவும் இல்லாம அந்த லேடியை சாவடிச்சிருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மேடம் அவங்க இறந்து போயிட்டாங்களா? மாலினி மேடம் ரொம்ப நல்ல மேடம், என் பையனோட படிப்பு செலவுக்காக நிறைய காசெல்லாம் தந்திருக்காங்க. அவங்க இறந்து போனதே இப்பதான் தெரியும். நான்லாம் இந்த விஷயத்த பண்ணல மேடம், நான் சொல்றதை கேளுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நடிக்காத, உண்மையை சொல்லுன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் லேடி கேக்குறாங்க. அப்ப கூட மீனா சத்தியமா நான் இந்த விஷயத்த பண்ணவே கிடையாது, என் பையனை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்காக தான் கஷ்டப்பட்டு இந்த 10,000 ரூபாயை சேர்த்தேன், என் காசு மேடம் தந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. உன் காசா இருந்தா சீக்கிரமா தருவோம், அது வரைக்கும் இங்கே தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மேற்கொண்டு அடிச்சு விசாரிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாங்க. இவங்க பாட்டுக்கு லீவை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஏமா இன்னும் வரலன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு அவசரமான வேலை வந்துருச்சு, இந்த வேலையை முடிச்சுட்டு நான் வரேன்ற மாதிரி வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டாங்க. இப்ப யாதவ்னு ஒருத்தர் இந்த இடத்துல பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஏதுன்ற மாதிரி சவுண்ட் கேட்டு இவங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மீனாவோட ஹஸ்பண்டா இருப்பாரு. என் ஒய்ஃப் தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டா, நான் சில தப்பெல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கேன், அதனால தான் போலீஸ் சந்தேகப்பட்டா எங்களையும் கூட்டு போயிடுவாங்க, சத்தியமா நாங்க எதுவுமே பண்ணல மேடம், இப்போ ஒழுக்கமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. உன் ஒய்ஃப் தப்பு பண்ணன்னு வச்சுக்கோ, சீக்கிரமா வெளியே வந்துருவா, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. வீட்டுல பையன் தனியா இருக்கான்ற மாதிரிலாம் இவர் சொல்லி பாக்குறாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் லேடி கண்டுக்காம கிளம்பிடுறாங்க. இப்போ ஒரு நகை கடையை நமக்கு காட்டுறாங்க. நகை கடை ஓனருங்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஓனரு நான் கிளம்புறேன், நீ கடையை பார்த்து க்ளோஸ் பண்ணிரு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கிட்ட சொல்லிட்டாரு. அவருமே நான் பாத்துக்கிறேன், சாவியை வீட்டுக்கு கொண்டு வந்து தரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த நபரை பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் ஆக போது போல. இப்ப வேலை பார்க்குற பொண்ணுங்க கிட்ட அதை பத்தி எல்லாம் சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. இப்ப திடீர்னு நைட்டு நேரம் 2 பேரும் இந்த இடத்துக்கு வராங்க. ஹெல்மெட் போட்டு முகத்தை மறைச்சிருக்காங்க. சட்டுன்னு இந்த இடத்துல அட்டாக்லாம் பண்றாங்க, நகையெல்லாம் தூக்கிக்கிறாங்க. அந்த வழியா ஒரு ஆட்டோ வந்துட்டு இருக்கு. இந்த ஆட்டோல வேகமா ஏறுறாங்க போல. ஆனா ஆட்டோல ஒருத்தன் தான் ஏறுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டர் லேடியும் ஆளுங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா ஒருத்தங்க மட்டும் தள்ளுமுள்ளு பண்ணிருக்காங்க. அதனால அந்த 2 பேர் இருக்காங்கல்ல, ஒருத்தங்களை ஷூட் பண்ணி சாவடிக்கவே செஞ்சிருக்காங்க. மத்தபடி நகையெல்லாம் தூக்கி இருக்காங்க. சாவடிக்கிறதுக்கு அவனுங்க கன்னை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த புல்லட்டை எடுத்து வச்சுக்கோங்க, என்ன மாதிரியான கன்னு விசாரிங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் லேடி சொல்றாங்க. இந்த திருட்டுக்கும் அந்த திருட்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறதா இவங்க நினைக்கிறாங்க. ஆனா இப்போ வரைக்கும் மீனாவை இவங்க கஸ்டடியில தான் வச்சிருக்காங்க. மீனா கஸ்டடியில இருக்கும் போதே இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்ப மீனாக்கும் சம்பவத்துக்கும் சம்பந்தம் இல்லையான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அப்படிலாம் நம்ம மீனாவை ஒதுக்கி தள்ளிட முடியாது, மீனாவை இன்னும் சந்தேக வட்டத்திலேயே வச்சிருப்போம், கொஞ்சம் விசாரிச்சு பார்ப்போம், அவ மேல சந்தேகம் குறைஞ்சாலும் இல்ல பெயில் எடுக்கிறதுக்கு ஆளுங்க வந்தாலும் அனுப்பி விடலான்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மீடியா ஆட்களுக்கு இந்த தகவல் தெரிஞ்சிருது இல்ல, வாசல்லயே வெயிட் பண்றாங்க. இவங்க வந்தோடனே ஏகப்பட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நான் சீக்கிரமே எல்லா கேள்வி பதில் சொல்றேன் உள்ள வந்துடுறாங்க. இப்ப மீனாவோட பையன் பசியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்பா இருக்கார்ல, இவனுக்காக வடப்பாவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு, சாப்பிட்டுப்பான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பையன் இதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா, அம்மா எங்கப்பா, அம்மாவை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்கிற யாதவுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ வடப்பாவை சாப்பிடுப்பா, அம்மா சீக்கிரமா வந்துருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பையனுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு இந்த சின்ன பையனை காட்டுறாங்க. அதாவது மாலினிக்கு ஒரு பையன் இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த பையனை காட்டுறாங்க. அவன் விளையாடிட்டு இருக்கும் போது அப்பா வந்து வேடிக்கை பாக்குறாரு. இவனுமே அம்மா எங்கன்னு கேட்கிறான். இவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப விஜயும் கொஞ்சம் தள்ளி வந்துடுறாரு. கீழே உட்காந்து ஃபீல் பண்ணி அழுகுறாரு. மாலினி விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, அதை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுகுறாரு. மீனாவை ரொம்ப நாள் கஸ்டடியிலேயே வச்சிருக்க முடியாதுல்ல, அதனால இவங்களுமே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஹஸ்பண்டுமே வேகமா வீட்டுக்கு கூட்டு வராரு. ஒன்னையே தான் கேட்டுட்டு இருந்தான், போய் பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பையன் அழுகுறான். அழக்கூடாது அழக்கூடாதுன்ற மாதிரி சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அவங்க ஃபேஸ் சுத்தமா தெரிய மாட்டேங்குது. இப்ப கொஞ்சம் பழைய ஃபுட்டேஜ் எல்லாம் இவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கடை மூடி இருக்கும் போதே கடையை சுத்தி சுத்தி ஒரு நபர் பார்த்துட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இந்த பையன் எதுக்காக கடையை பார்த்துட்டு இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவன் யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. அந்த கடையில வேலை பார்த்த ஒரு பொண்ணு இறந்தே போயிருப்பாங்க. மீதி 2 பேர் ரொம்ப மோசமா காயப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இப்ப ஓனரை விசாரணை பண்றதுக்காக வர வச்சிருக்காங்க. இந்த பையன் உங்க கடையை வேவு பார்த்துட்டு இருக்கான், இவனை தெரியுமான்ற மாதிரி கேட்கிறாங்க. இவருமே பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு. பேர் தெரியல, ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2-3 வாட்டி கடைக்கு வந்தான். கடைக்கு வந்து நிறைய பொருள்லாம் பார்த்தான், தேடி தேடி பார்த்தான், ஆனா கடைசிக்கும் எதையும் வாங்காம போயிட்டான். எனக்கு அப்பயே லைட்டா டவுட் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. எந்தெந்த நகை எங்கெங்க வச்சிருக்காங்க, எங்கெல்லாம் சிசிடிவி இருக்குன்றதை செக் பண்றதுக்காக தான் 2-3 வாட்டி கடைக்கு வந்திருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அந்த பையனோட பேரை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவன் பேரு விஜேஷ் அப்படின்றது. அவனுமே சூட்வாலி ஏரியாவை சேர்ந்தவனா இருப்பான். இவனும் அதே ஏரியாவா? அப்ப இவனுக்கும் மீனாக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த பையன் காலேஜ் படிக்கிறான். அந்த காலேஜ் வாசல்ல வச்சு அமைக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப 2 பேர் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுமே காலேஜ் முடிச்சு வெளியே வந்துட்டு இருக்கான். இப்ப இந்த பையனுக்கு பின்னாடி வர மாதிரி வந்து சட்டுன்னு லாக் பண்ணிடுறாங்க. யாரு என்னன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். இவங்க நேரா ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. எதுக்காக என்ன தூக்கிட்டு வந்திருக்கீங்கன்ற மாதிரிலாம் இந்த பையன் கேட்கிறான். ஏன்றது உனக்கு தெரியாதா, நீயும் வேற ஒரு பையனும் சேர்ந்து நகை கடையில திருடி இருக்கீங்க, உண்மையை சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. நகை கடையில நான் திருடலாம்
அதெல்லாம் இல்லன்ற மாதிரி இவன் சொல்றான். அப்புறம் எதுக்காக கடை வாசல்ல இருந்து கடையே பார்த்துட்டு இருந்த, அதே மாதிரி 2-3 வாட்டி கடைக்கு போய் சுத்தி முத்தி எல்லாத்தையும் பார்த்திருக்க, எதுக்காக பார்த்த, உண்மையை சொல்லு. இந்த லேடியும் உனக்கு தெரியும்ல, இந்த லேடியும் உனக்கு ஹெல்ப் பண்ணாங்களா, உண்மையை சொல்லு. இந்த வீட்லயும் திருடுனது நீதானன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. மேடம் சத்தியமா இந்த திருட்டுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாதுன்ற மாதிரி இவன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். இவன் இப்படிலாம் கேட்டா சொல்ல மாட்டான், அடிச்சு விசாரிங்கன்ற மாதிரி இவங்க கோவமா ஆளுங்க கிட்ட சொல்றாங்க. இந்த பையனும் அதை கேட்டு பயந்துட்டு இருக்கான். இந்த சமயம் தான் விஜேஷோட அப்பாவும் அம்மாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பாவா இருப்பாரு, பையன் மேல கோவப்பட்டு இருக்காரு. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, நம்ம பையன் கண்டிப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி சொல்றாங்க. நீ எதுக்காக அந்த நகை கடைக்கு 2-3 வாட்டி போன, அதை சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. பையனும் தயங்கி தயங்கி உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த பையன் காலேஜ்ல காயத்ரின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான். அந்த பொண்ணுக்கு கிஃப்ட் மாதிரி தந்து ப்ரொபோஸ் பண்ணலான்ற மாதிரி யோசிச்சிருப்பான். அம்மா கிட்ட ஒரு கம்மல் இருக்கும், அம்மாக்கே தெரியாம பீரோல இருந்து அந்த கம்மலை எடுத்திருப்பான். அந்த பொண்ணு கிட்ட நைஸா பேசி கிஃப்ட் மாதிரி தந்திருப்பான். அதுக்கப்புறம் ப்ரொபோஸ் பண்ணிருப்பான். அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த கம்மலையும் திரும்பி வாங்க முடியாத நிலைமையில இவன் மாட்டிருப்பான். அம்மா தேடும் போது கம்மல் கிடைக்கணும்ல, அதனால அந்த கம்மலை புதுசா வாங்கி வச்சிடலான்ற மாதிரிலாம் இவன் பிளான் பண்ணிருப்பான். இவன் கிட்ட காசெல்லாம் இருக்கும், அந்த மாடலை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி தான் கடைக்கு போயிருப்பான். நல்லா தேடி பார்த்திருப்பான், வந்திருக்காது. இதனால தான் 2-3 வாட்டி அந்த கடைக்கு போய் நல்லா தேடிலாம் பார்த்திருப்பான். மற்றபடி திருடுறதுக்காகலாம் இவன் அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டான். இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற அப்பாவும் அம்மாவோட நகையை திருடுறியான்ற மாதிரி போட்டு பயங்கரமா அடிக்கிறது. இவன் சொல்றத போலீஸுங்களால ஏத்துக்க முடியல, இவனை கஸ்டடியில வச்சிருக்காங்க. இவங்க புல்லட்லாம் எடுத்து வச்சாங்கல்ல, அது மூலியமாவே என்ன மாதிரியான கன்னுன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. பிளாக் மார்க்கெட்ல புலங்குற கன்னு தான் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. ரீசெண்டா பிளாக் மார்க்கெட்ல யாரு வாங்கினா, யார்கிட்ட இருந்து வாங்கினான்றதை கண்டுபிடிங்க, எப்படியாவது அந்த 2 பசங்க யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. விஜேஷை பொறுத்த வரைக்கும் காயத்ரின்ற ஒரு பொண்ணுக்கு தான் கிஃப்ட் தந்தன்ற மாதிரி சொல்லியிருப்பான். இப்ப அந்த காயத்ரி கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆமா சார், அவன் கிஃப்ட் தந்தது உண்மைதான், அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, நான் வேணா அந்த கிஃப்ட் திரும்பி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு பயந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை உண்மையிலேயே நகையை பார்க்கறதுக்காக சாதாரணமா தான் போயிருக்கான் போலன்ற மாதிரி இவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இன்னொன்னு அசிஸ்டன்ட் இருக்கார்ல, ஒரு ஆட்டோ டிரைவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவரு சம்பந்தப்பட்டவங்கள பார்த்திருக்காரு போலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உடனே அந்த ஆட்டோ டிரைவரை பார்க்கறதுக்காக இவங்க வந்துடுறாங்க. நைட் ஒரு ஆட்டோ டிரைவர் கூட்டு போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அவர் தான் வந்திருக்காரு. இவர் காலையில உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜாலியா பேசிட்டு இருந்திருப்பாரு. இவரோட ஆட்டோல இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் உட்கார்றாரு. அப்படி உட்காரும் போது தான் அந்த இடத்துல ரத்தக்கரை இருக்கிறத கவனிக்கிறாரு. என்ன ரத்தம்ன்ற மாதிரி இவர்கிட்ட கேட்கிறாரு. இவரும் ரத்தமா அப்படின்ற மாதிரி வேகமா அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. அந்த இடத்துல ரத்தக்கரை இருக்கு. அப்பதான் நைட்டு நடந்த விஷயத்தை இவர் யோசிச்சு பாக்குறாரு. இவர் அந்த வழியா வந்துட்டு இருந்திருப்பாரு. அப்பதான் ஒருத்த மடக்கி ஆட்டோல ஏறி இருப்பான். அதுக்கு பக்கத்துல தான் ராபரி நடந்திருக்குன்றது இவருக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறது மூலியமா தெரிய வந்திருக்கும். அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுக்கு விஜேஷ் மேல தானே டவுட் இருக்கு, இவனா பாருங்கன்ற மாதிரி விஜேஷோட போட்டோவை காட்டுறாங்க. இவருமே ரொம்ப நேரம் பாக்குறாரு. இல்ல சார், எனக்கு சரியா தெரியல, ஏன்னா நைட்டு நேரம் தான் அவன் ஆட்டோல ஏறினான், அவன் ஃபேஸ கூட நான் தெளிவா பார்க்கல, குனிஞ்சுக்கிட்டே தான் வந்துட்டு இருந்தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, அவன் எந்த பகுதியில இறங்கினா அதை சொல்லுங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அவன் சூட்டு வழியில தான் இறங்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இது சூட்டு வழியா அப்படின்ற மாதிரி இவங்க லைட்டா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 பேரும் சூட்டு வழியை சேர்ந்தவங்கல்ல, அதனால தான் ஷாக் ஆகுறாங்க. சரி, நீங்க எந்த ஏரியாவை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் சூட்டுவாலியை சேர்ந்தவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. என்ன இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாருமே சூட்டுவாலி ஏரியாவை சேர்ந்தவங்களா இருக்காங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் லேடி யோசிக்கிறாங்க. ஆட்டோ டிரைவர் வாய்ஸ் வச்சு வேணா கண்டுபிடிப்பேன்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவன் ஏறும் போது பேசியிருப்பான், அதை வச்சு கண்டுபிடிப்பேன்னு சொல்லியிருப்பாரு. அதனால சூட்டுவாலியில இந்த மாதிரி வேலை பார்க்குற மாதிரி கும்பல் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையும் தூக்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ரெகுலரா இந்த மாதிரி திருட்டு வேலை பண்ற எல்லாரையும் தூக்கிடுறாங்க. பயங்கரமா அடிச்சு நீங்க தானே இந்த விஷயத்த பண்ணீங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அவங்க எல்லாருமே இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க பேசும்போது அந்த வாய்ஸ் எல்லாம் இவரை தள்ளி இருந்து கேட்க வைக்கிறாங்க. யார் கூடயா அது மேட்ச் ஆகுதான்னு கேட்கறாங்க. ஆட்டோ டிரைவரும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்ப மீனாவை திரும்பி வர வச்சிடுறாங்க. நீ தானே பசங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த, உண்மையை சொல்லுன்ற மாதிரி கேட்கறாங்க. சத்தியமா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, விஜேஷம் உனக்கு தெரியுமான்னு கேட்கறாங்க. ஏரியால சில வாட்டி பார்த்திருக்கேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப அடுத்ததா விஜேஷை உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. விஜேஷ் கிட்ட வேணும்ட்டே பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஆட்டோ டிரைவர் வாய்ஸை கேட்கணும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஆட்டோ டிரைவரும் ஓரளவுக்கு பேசுறத கேட்கறாரு. சரி, இவன் கூட மேட்ச் ஆகுதா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இல்ல மேடம், இவன் வாய்ஸ் மாதிரியே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. மேடம், எனக்கு நிறைய வேலை இருக்கு, இங்கேயே என்னால இருக்க முடியாது, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி, போய் வேலையை பாருங்க, தேவைன்னா திரும்பி கூப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. உன்னை வீட்டுக்கு நாங்க விடுறோம், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்ற மாதிரி விஜேஷ்க்கு ஒரு கண்டிஷனை வைக்கிறாங்க. விஜேஷும் என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கறாரு.
ஆக்சுவலா உன்னோட ஏரியால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அதுல தப்பான ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டி எல்லாம் நல்லா கவனிக்கணும். யாராவது நிறைய காசு செலவு பண்றாங்கன்னா எங்க கிட்ட சொல்லணும், புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சரி சார், அதே மாதிரி பண்றேன் அப்படின்ற மாதிரி இவனுமே ஏத்துக்கிறான். இந்த ஆட்டோ டிரைவர் ஆட்டோவை கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப வயசு வித்தியாசத்துல இவருக்கு ஒய்ஃப் இருக்காங்க போல. அந்த ஒய்ஃப் வெளியே வந்து இவர்கிட்ட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்கிட்டயே விளையாடுறியா, இரு உன்னை விட மாட்டேன்ற மாதிரி இவரும் வேகமா துரத்திக்கிட்டே வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து யாரோ பாக்குறாங்க. பாக்குறது போலீஸ் தான். இந்த ஆட்டோ டிரைவர் மேலேயே லைட்டா டவுட் இருக்கு போல. இவரையும் கண்காணிப்போம் அப்படின்ற மாதிரி தான் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஜேஷை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிச்சுக்கிட்டே கார்ட்ஸ் விளையாடுவாங்க போல. இப்ப விஜேஷ் நார்மலா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன மச்சான், விசாரணைக்காகலாம் கூட்டு போனாங்களாமே அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. இவர் சாதாரணமா அவங்க கூட விளையாடிட்டு இருக்காரு. அதுல ஒருத்தங்கிட்ட மட்டும் நிறைய காசு இருக்கு. இவங்கிட்ட ஏது இவ்வளவு காசுன்ற மாதிரி விஜேஷ் யோசிக்கிறாரு. போலீஸ் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு. இப்ப போலீஸ் இருக்காங்கல்ல, சட்டுன்னு இந்த நபரை வந்து அமுக்குறாங்க. ஸ்டேஷனுக்கு வான்ற மாதிரி இழுத்துட்டு வந்து போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஏதுரா இவ்வளவு காசுன்ற மாதிரிலாம் கோபமா கேக்குறாங்க. சூதாட்டத்துல தான் இந்த காசை ஜெயிச்சேன், வேணா ஏரியால விசாரிச்சுக்கோங்க, எதுக்காக இப்ப என்ன கூட்டு வந்திருக்கீங்கன்ற மாதிரிலாம் நக்கலா பேசிட்டு இருக்கான். இவன் வாய்ஸா கேளுங்கன்ற மாதிரி அங்க இருக்க ஆட்டோ டிரைவர் கிட்ட கேக்குறாங்க. அவர் இருக்கார்ல, இல்ல மேடம், கண்டிப்பா இவன் வாய்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாரு. மேடம், இதுக்கு முன்னாடி ஒரு பையனை காமிச்சிங்கல்ல, அந்த பையனோட வாய்ஸை நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். அந்த பையன் வாய்ஸ் மாதிரி தான் மேடம் எனக்கு தெரியுது. என்கிட்ட நைட்டு பேசும்போது வேணும்ட்டே வாய்ஸை மாத்தி பேசியிருக்கான் போலன்ற மாதிரி ஆட்டோ டிரைவர் சொல்றாரு. அதாவது இவர் விஜேஷை சந்தேகப்படுறதா சொல்றாரு. இப்ப விஜேஷோட அப்பா வீட்லயே சேர்க்க மாட்டேன்ற மாதிரி விஜேஷை போட்டு அடிக்கிறாரு. ஏன்னா விஜேஷை விட்டுட்டாங்க, ஆனா இவரால திருட இல்லைன்றதை ஏத்துக்க முடியல, அதனால தான் அடிச்சிட்டு இருக்காரு. ஆனா அம்மா நிறுத்துங்கன்ற மாதிரி தடுக்கிறாங்க. நம்ம பையன் அப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. கண்ணா, நீ பண்ணல, அம்மா மேல சத்தியம் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சத்தியமா நான் பண்ணலமா, என்ன நம்புங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வேற ஒரு நகை கடையில திருட்டு நடந்திருக்கிறதா இவங்களுக்கு தகவல் கிடைக்குது. பட்ட பகல்ல நடந்திருக்கு. இவங்களுமே வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நிறைய நகை திருட்டு போயிருக்குன்னு தெரிய வருது. இங்க மேனேஜர் மாதிரி ஒரு நபர் தான் இருந்திருப்பாரு. இப்ப மேனேஜருக்கு பக்கத்துல வந்து விசாரிக்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல சிசிடிவி இல்ல, ரிப்பேர்ல இருந்ததுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க, அதெல்லாம் உடனே ரிப்பேர் பண்ணி வைக்க மாட்டீங்களான்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, 2 பேர்ல ஒருத்தனோட ஃபேஸை நான் பார்த்தேன்னு சொல்றாரு. உள்ள இருக்க நகையெல்லாம் எடுக்கும் போது அவன் ஹெல்மெட்டை கழட்டி இருப்பான், அப்பதான் பார்த்தன்ற மாதிரி சொல்றாரு. இவர் அடையாளத்தை சொல்ல வேற ஒரு நபர் வரைஞ்சிட்டு இருக்காரு. இப்ப அவரை இவர் சொல்ற அடையாளத்தை வச்சு ஒருத்தனை வரைஞ்சிடுறாரு. இவர்கிட்டயும் அதை கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இந்த சூட்வாலி ஏரியாவை சேர்ந்தவங்க கிட்ட எல்லாம் காமிச்சு தெரியுமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த கேஸ்ல பாதிக்கப்பட்ட விஜய் இருக்கார்ல, அவர்கிட்டயும் காமிச்சு தெரியுமான்னு கேக்குறாங்க. அவர் எனக்கு சுத்தமா தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மேற்கொண்டு எல்லார்கிட்டயும் காமிச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. மீனா கிட்டயும் விசாரிக்கிறாங்க. மீனா எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த பையனும் இவனோட தம்பியும் சேர்ந்து டியூஷன் எடுப்பாங்கன்னு சொல்றாங்க. சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்ல, படிக்காத லேடிஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்காகவும் டியூஷன்லாம் எடுப்பாங்க. ஊர்ல இருக்க ஒரு பகுதியில வச்சுதான் இவங்க டியூஷன்லாம் எடுப்பாங்க. இதை பார்க்கும்போது மிதுன் மாதிரி தான் தெரியுது, கன்ஃபார்மா மிதுனான்னு எனக்கு சொல்ல தெரியல, இதை பார்க்கும்போது ஃபேஸ் கட்டு மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவங்க மிதுனான் கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மிதுன் கிட்ட நேரடியா போக கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கணும்ன்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மிதுனோட போட்டோவை காட்டுறாங்க. அந்த போட்டோவை பார்க்கும்போது அப்படியே இது கூட மேட்ச் ஆகுது. சோ மிதுன் தான் இதை பண்ணிருக்கான் போலன்னு யோசிக்கிறாங்க. மிதுன் யாருக்கெல்லாம் கால் பண்ணிருக்கான்றதை செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க முடிவு பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது ஒரு லேடி கிட்ட அடிக்கடி பேசிட்டு இருந்திருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த லேடியோட வீட்டுக்கு போலான்ற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆட்டோ டிரைவருக்கு ஒரு ஒய்ஃப் இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த ஒய்ஃபோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்ன்ற மாதிரிலாம் இந்த லேடி கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் இவங்க கொஞ்சம் கூட கண்டுக்காம வீட்டை செக் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. செக் பண்ணாதீங்க, நிறுத்துங்கன்னு இவங்க தடுக்க பாக்குறாங்க. அதை மீதியே இவங்க செக் பண்ணி காசை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதாவது மாலினி வீட்டுல திருடு போச்சுல, அந்த காசெல்லாம் இங்கதான் இருக்கு, கிளம்பு ஸ்டேஷனுக்கு அப்படின்ற மாதிரி வண்டியில போட்டு கூட்டு போறாங்க. மிதுனும் அவனோட தம்பியும் சேர்த்துதான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க போல, எங்க இருந்தாலும் அமுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அவனுங்க ஏற்கனவே ஒரு வீட்டை டார்கெட் பண்ணிட்டாங்க போல. வாட்ச்மேன் இல்லாத சமயம் இவனுங்க 2 பேருமே எகிரி குதிச்சு உள்ள வந்துடுறாங்க. அந்த வீட்டுல ஒரு அம்மா பொண்ணு மட்டும் தான் இருக்காங்க. இவங்க ஃபேக்கான கீ மூலியமா ஓபன் பண்ணி உள்ள போயிடலான்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அப்பன்னு பார்த்து மாடியில இருந்து பேசிக்கிட்டே 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. இவனுங்க திருட்டுத்தனமா ஓபன் பண்றதை கவனிச்சிடுறாங்க. யாரா நீங்க அப்படின்ற மாதிரி துரத்துறாங்க. இவங்க தப்பிக்கணும்ல, வெளியே வராங்க. அந்நேரம் வாட்ச்மேன் இருக்காரு. அவரெல்லாம் தள்ளி விட்டுட்டு வேகமா இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. ஆனா துரத்திட்டு வந்த நபர் இருக்கார்ல, உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு.
இவனுங்க 2 பேர்ல மிதுன் யாருக்கோ கால் பண்றான். யாருக்கு கால் பண்றான்னு தெரியல. அவங்க தப்பிச்சு போயிட்டு இருக்கிறத பத்தி உங்களுக்கு தெரியுது இல்ல. இவங்களும் விடக்கூடாதுன்ற மாதிரி எல்லா பக்கமும் தகவலை பாஸ் பண்ணி துரத்திட்டு இருக்காங்க. அவனுங்க 2 பேருமே ஒரு ஆட்டோல போயிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த ஆட்டோவை பயங்கரமா இவங்க சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல வச்சு அவனுங்க 2 பேரையும் அமுக்கிடுறாங்க. அவனுங்க அந்த ஆட்டோ டிரைவரோட ஆட்டோல தான் போயிருக்காங்க. அதாவது ஏற்கனவே ஒரு ஆட்டோ டிரைவரை நமக்கு காட்டுவாங்கல்ல, அவர்கிட்ட தான் போயிருக்காங்க. இந்த மிதுன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ டிரைவரோட சொந்தக்கார பையனா தான் இருப்பான். ஆட்டோ டிரைவரு, ஒய்ஃப், மிதுன், தம்பி சேர்ந்த மாதிரி தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாங்க. எப்படா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி கேக்குறாங்க. மிதுனும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இவங்க கடையை வேவு பார்க்கறதுக்காக போக மாட்டாங்க. ஆட்டோ டிரைவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நகை வாங்குற மாதிரி அந்த கடைக்கு போவாங்க. அந்த கடையில எங்கெல்லாம் தூக்க முடியும்ன்றத பக்காவா பாத்துருவாங்க. இவங்க எங்க திருட போனாலும் சரி பைக் எடுத்துட்டு போவாங்க. அதே சமயம் ஆட்டோ டிரைவர் கொஞ்சம் தள்ளி வெயிட் பண்ணுவாரு. தேவைன்னா இவருமே ஹெல்ப் பண்ணுவாரு. அந்த மாதிரி தான் அன்னைக்கு இருக்கான்ல, மிதுன் இவரோட ஆட்டோல ஏறி இருப்பான். இவர்கிட்ட சாதாரணமா பேசிக்கிட்டே தான் போயிருப்பான். தெரியாதனமா ரத்த கரை அதுல பட்டிருக்கும். அதை 2 பேருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. அதை லூஸ்ல விட்டுருப்பாங்க. இந்த ஆட்டோ டிரைவரா தான் ரத்த கரையை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பாரு. எதுக்காக அப்படி சொன்னீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கான காரணத்தை இவர் சொல்றாரு. ஆக்சுவலா இவர் அந்த ரத்த கரையை பார்த்திருந்தா கிளீன் தான் பண்ணிருப்பாரு. ஆனா ஃப்ரெண்டு பார்த்திருப்பாரு. ஃப்ரெண்டு பார்த்ததுக்கு அப்புறம் இவரும் ஷாக் ஆயிடுறாரு. எல்லாருமே போலீஸ் கிட்ட சொல்லு, போலீஸ் கிட்ட சொல்லுன்னு சொல்லியிருப்பாங்க. இவர் மட்டும் போலீஸ் கிட்ட சொல்லனா ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பயந்து தான் இவர் போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பாரு. இந்த ஆட்டோ டிரைவரும் இவன் வாய்ஸ் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாரு. போலீஸே விஜேஷ சந்தேகப்படுறாங்கன்னு தெரிஞ்சோன்னா விஜேஷ மாட்டி விட்டுலான்றதுக்காக தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. மீனாக்கு தான் மாலினி வீட்டை பத்தி தெரியும். நீங்க எப்படி அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சீங்க? மீனாவோ உங்க ஆளான்ற மாதிரிலாம் இந்த இன்ஸ்பெக்டர் லேடி கேக்குறாங்க. இல்லன்ற மாதிரி மிதுனோட தம்பியும் நடந்த விஷயத்த சொல்றான். ஆக்சுவலா இவங்க டியூஷன் எடுக்கிறாங்கல்ல, நிறைய பசங்க படிக்க வருவாங்க, நிறைய லேடிஸ் படிக்க வருவாங்க. அவங்களுக்குள்ள சில விஷயங்களை பேசிப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த மீனா பேசியிருப்பாங்க. அந்த மாலினி ஹஸ்பண்ட் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டு அவங்க வீட்டுல நிறைய நகை, நிறைய காசெல்லாம் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மிதுன் காதுல வாங்குறாரு. இப்ப சைலண்டா போய் தம்பி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. அந்த வீட்டை டார்கெட் வைக்கலான்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. அதனால தான் அந்த வீட்டை டார்கெட் வச்சு அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. 2 பேருமே தான் சேல்ஸ்மேன் மாதிரி அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இதை ஃபில் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் கொடுத்திருப்பாங்க. இவங்க ஆர்வமா ஃபில் பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடி போய் கதையை முடிச்சிருப்பாங்க. மிதுனும் சரி இவரோட தம்பியும் சரி நல்லா படிக்கிற பசங்களா இருப்பாங்க. நிறைய மார்க்லாம் வாங்கியிருப்பாங்க. இவனுங்க 2 பேருமே ஒரு பெரிய ப்ராஜெக்ட பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுக்கு நிறைய காசு தேவை. அவ்வளவு காசு இவங்க கிட்ட இல்ல. அதனால தான் இவங்க அங்கிளான ஆட்டோ டிரைவர் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி சிக்கிட்டாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.